ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் வீடியோ தாங்க. இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய வச்சுருப்பாங்க. இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நல்லா சூடான ரைஸோ இட்லி அந்த மாதிரிலாம் போடும்போது நம்ம மூடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்குது. அதனோட வேப்பர்லாம் பட்டு நம்ம பிளாஸ்டிக்கில் வந்து ஹீட் ஆகுது. அதனால் இது எல்லோரும் யூஸ் பண்ண வேண்டாம்னு கூட நான் ஒரு வீடியோவில் பார்த்தேங்க. இந்த ஹாட் பாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசு நான் ஒரு 2 டைம் கூட யூஸ் பண்ணதில்லைங்க. இதுக்கான ஒரு சூப்பரான அருமையான மெத்தடு கண்டுபிடிச்சேன். அது என்னன்னு இப்போ பார்க்கலாங்க. இந்த ஹாட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட தக்காளி சாதம் போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலைங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த பிளாஸ்டிக் அதாவது இந்த ஹாட் பாக்ஸோட அகலத்துக்கு நம்ம வீட்டில் வந்து நம்ம ஏதாவது ஒரு தட்டு வச்சுருப்போம். அந்த தட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதை போட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேங்க. அதுக்கு மேலே வந்து நான் ஹாட் பாக்ஸ் போட்டு மூடி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் தான் யூஸ் பண்ணலான்னு நினச்சேங்க. அது எதுக்குங்க காசு கொடுத்து வாங்கிட்டு வீட்லேயே நமக்கு நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டு நிறைய இருக்குது. அதனால் இந்த தட்டு எல்லார் வீட்லேயும் அதுக்கு தகுந்த சைஸ் தட்டு இருக்கும். அதை பார்த்திங்கன்னா தட்டு போட்டு மூடிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.